ஆனால் ஹஸ்பண்ட் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுருவார். மத்தியானம் மட்டும் தான் நான் இட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளையும் இட்டுட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். உலகத்திலே வந்து கேர்ள்ஸ் தான் ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு நாள், அது எப்போன்னு சொல்ல முடியாது, ரேண்டமாக சொல்கிறேன், ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போயிடும். ஒரே மாதிரி ரொட்டீனாக இருக்குது, நம்ம இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும், நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லி ஒரு டைம் அழுதுருவீங்க. கண்டிப்பாக அழுவீங்க தானே. ஒரு நாளாவது எப்போனா உடஞ்சி போயிடுவாங்க கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மத்தியானம் ஆஃப்டர்நூன் மேலே எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலையிலே குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 25 நாளும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், 24 மணி நேரம் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கும் லீவ் வேணுங்க. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், அது நீங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் மத்தியானத்துக்கு மேலே எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ வீட்டில் வெளியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். எனக்கு சண்டே லீவ் இருக்குது, நம்மளுக்கு லீவ் இருக்கா? நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்தால் என்ன ஆகும்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.